தேனி நகர் மன்ற கூட்டத்தில் முதலமைச்சர் விஜயின் உருவப்படத்திற்கு அருகிலேயே முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் படத்தையும் மாட்ட வேண்டும் என துணைத் தலைவர் வலியுறுத்திய நிலையில் அதற்கு தவிக எம்எல்ஏ மறுப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. விவரம். ஜேசி, தேனி நகராட்சி நகர்மன்ற கூட்டம் நகராட்சி தலைவர் ரேணுபிரியா பாலமுருகன் தலைமையில தேனியில நடைபெற்றது. இந்த கூட்டத்துல பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஐங்கரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டாரு. இந்த கூட்டம் துவங்கிய நிலையில நகர்மன்ற துணைத் தலைவர் செல்வம் மக்கள் பிரச்சனை தொடர்பாக வெகு நேரமாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஐங்கரன் மற்ற கவுன்சிலருக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில தனது பேச்சை முடிக்கும் முன்பு செல்வம் தான் கொண்டு வந்த முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் புகைப்படத்தை ஏன் இந்த பகுதியில மாட்டல, பல நகர்மன்ற கூட்டங்களிலும் சட்டசபையிலுமே பல முன்னாள் முதல்வர்கள் படம் வைக்கப்பட்ட நிலையில எதற்கு நீங்க இந்த படத்தை மாட்டாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூறிய முடித்த உடனே நேரடியாக நகர்மன்ற தலைவர் இருக்கைக்கு பின்னால் சென்று அந்த படத்தை மாட்ட முயன்றார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் அது அரசு அதிகாரிகள் அனுமதியின்றி இவ்வாறு பண்ணக்கூடாதுன்னு கூறிய நிலையில நகர்மன்ற துணைத் தலைவர் செல்வத்துக்கும் எம்எல்ஏக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த சமயத்துல எம்எல்ஏ உடன் கூட அவரது நண்பர்கள் இது குறித்து துணைத் தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவே கூட்டம் மிகப்பெரிய ஒரு அமளி துமளி ஏற்பட்டது. மிக ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனை அடுத்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் எடப்பாடி புகைப்படத்தை வைக்க வேண்டும் என கூறி அதற்கேற்ற புகைப்படத்தையும் வைத்தாங்க. இந்த வாக்குவாதம் காரணமாக அந்த நகர்மன்ற கூட்டமே ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. சட்டமன்ற உறுப்பினர் தேனி நகர்மன்ற கூட்டத்தில் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு பிரச்சனைகளை பேசுகிறார் என்ற துணைத் தலைவர் செல்வம் குற்றம் கூறினார். இதனை அடுத்து அதிகாரிகள் இரு தரப்பினையும் சமாதானப்படுத்திய நிலையில எம்எல்ஏ தான் இந்த கூட்டத்தில் வெறும் பார்வையாக கலந்து கொண்டு தேனி நகர மக்களின் பிரச்சனைகளை குறித்து கண்டறிந்து அதனை போக்கும் விதமாக தான் கூட்டத்தில் கலந்து கொண்டேன் என்றும் தான் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யவில்லை என கூறினார். இந்த ஒரு பரபரப்பு மத்தியில அந்த கூட்டம் தற்போது முடிவடைந்திருக்கு. ஜெயஸ்ரீ.